ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிலத்தில் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து தியாபோ ப்ரொஃபஸி த கோல்டன் பிளானட்லேருந்து ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்மளுடைய புராணங்கள், நம்மளுடைய சித்த பெருமக்களினுடைய நூட்கள், இதில் எல்லாமே வேற்று கிரகங்கள் உண்டு அப்படின்னும், வேற்று கிரகத்தில் வந்து மனிதன் போலவே உள்ள உயிர்கள் உண்டு அப்படின்னும், மனிதனுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய, மனித நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய உயிர்கள் உண்டு அப்படின்னும், வெவ்வேறு தோற்றத்தில் அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதும் குறிப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் பாருங்கள், அது என்னமோ நம்மளுடைய போராத காலமோ என்னவோ நமக்கு சொல்லி கொடுத்த ஆட்கள் எல்லாமே இதெல்லாம் வெறும் பொய் கதைகள், புரட்டுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாமும் அதை நம்பிக்கிட்டோம். சரிங்களா, அதெல்லாம் வெறும் கதை அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அதாவது மனுஷன்தான் உயிர் அப்படிங்கிறது நினைக்கிறதும் முதல் தப்பு. ஒரே பிறப்பு தான், வந்தான் செத்தான் காணாமல் போயிடுவோன்னு நினைக்கிறதும் தப்பு. செத்துக்கிட்டே இருந்தால் பூமியிலேயே பிறந்துக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறதும் தப்பு. நாம் பூமியில் மட்டும்தான் இவ்வளோ நாள் பிறந்திருக்கோம்னு நினைக்கிறதும் தப்பு. எல்லாமே தப்பு. ஆகும்போது மனுஷன் நம்பிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பு. இதை நம்மளுடைய புராணங்களும் நம்மளுடைய சித்தபெரு மக்களும் எடுத்து காட்டுறாங்க. சரிங்களா, எல்லா வகையான புராணங்கள்லையும் இந்த செய்திகள் உண்டு. சித்தபெரு மக்களினுடைய இதில் நான் படித்த மணிக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திருமூலநாதரனுடைய கருக்கடை வைத்தியமாரனூரில் இருக்குது, போகநாதரனுடைய 7000 இருக்குது. செந்நிற மனிதர்கள் உண்டு, இளஞ்சிவப்பு மனிதர்கள் உண்டு, பச்சை நிற மனிதர்கள் உண்டு, பளீரென்ற வெண்ணிற மனிதர்கள் உண்டு, தங்க நிறம் பொருந்திய மனிதர்கள் உண்டு, நீரினாலான அண்டம் உண்டு, நெருப்பு நாளான அண்டம் உண்டு, உருவாகாத அண்டத்தை பார்த்தேன். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பெரியவர்கள். ஒரு மாதிரி இளஞ்சிவப்பு, அதாவது நம்ம பிங்க்னு சொல்கிறல அந்த நிறத்தில் வந்து யானையை பார்த்தேங்கிறார் போகநாதர். சரிங்க, இது பூமிக்குள்ளேயே இத்தனைக்கும். ஸோ வேறு பரிமாணத்துக்குள்ளே போயிருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நாம் மதிமயக்கும் காடுகள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கோல்டன் பிளானட்டில் அவங்க வந்து வேறு டிமென்ஷனுக்குள்ளே போனதாக அந்த ஆரம்ப பதிவுகளில் பார்த்துருப்போம். இதெல்லாம் நம்ம பெரியவர்கள் சொன்னதான். சித்தவர் மக்களினுடைய நூட்களில் அது இந்த மலைவாகடங்கள் எடுத்தோம்னா மதிமயக்கும் காடுகளை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. சரிங்களா, இப்போ இதே போல் தான் வந்து இன்றைக்கி உண்டான பதிவும் இதற்கு அடுத்து வரக்கூடிய தொடர்ச்சி பதிவுகள்லையும் நீங்கள் நிறைய பார்க்க போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்கலன்னா இது பாருங்கள். இது ஒரு தொடர்ச்சி. முந்தைய பதிவுகள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ளேலிஸ்ட்லேயும் இது கமெண்ட்லேயும் அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கை தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்ருங்க. வேறு என்ன, சப்ஸ்கிரைப், ஷேர், ஹைப்பு. சேனலுக்கு பொருளாதார அளவில் சப்போர்ட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. நாளைக்கு ஒரு அற்புதமான ஒரு பாட்காஸ்ட் கிருஷ்ணர் சம்பந்தமாக, பக்தியின் மூலமாக நான் முக்தி அடைவது எப்படி அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு அற்புதமான ஒரு காணொலி பாருங்கள் கண்டிப்பாக. எஸ், நித்தில தண்டபாணி பாட்காஸ்ட் சேனல், எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆல்ரைட், நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். ஸோ முந்தைய பதிவில் வந்து ஒரு அந்த தவோரா, நம்ம எப்படி ஒரு நம்ம சித்தர்னு சொல்கிறலாம், அந்த மாதிரி ஒரு ரிஷி முனி மாதிரி இருக்கக்கூடியவர் வந்து அப்படியே பறந்தவனிக்கே வந்து மைக்கிளினுடைய தலையில் இப்படி பின்னாடி இப்படி கையை வச்சு வந்தோன்னா தலை மைக்கிள் கிருகிருன்னு ஆயிடுது. என்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னார். இன்றைக்கி அதை சொல்லிடுவார். இப்படி கிருகிருன்னு ஆயிடுது. இப்படியே ஒழுகு போகும்போது இப்படி தாங்கி பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இப்படி அவர் என்ன பண்ணுறார், அதோட போன பதிவு முடிச்சிருந்தோம். இந்த பதிவில் பார்க்கும்பொழுது மைக்கிள் வந்து அப்படியே இப்படி தலை இப்படி இடது பக்கம் அப்படியே இப்படி இது பண்ணும்பொழுது தூரத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ நடந்து வர்றது அவருக்கு தெரியுது. சரிங்களா, அப்படியே பக்கம் வர 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 இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நல்லா தெரியுது, அந்த அரை மயக்கத்தில் இப்படி இருக்கும்போது வாயை திறந்துட்டு பேன்னு தான் கிடந்துட்டு இருந்தேன், தாவணை இப்படியா தாங்கி பிடிச்சிட்டு இருந்தா. அப்போ 2 பேர் அந்த இடத்துல வர மாதிரி இருந்தது. அந்த 2 பேர் வரும்பொழுது பார்த்தோன்னா அவங்களுடைய உருவ அமைப்பு பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அது இப்படிமா உருவம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஒரு நொடி பார்க்கும் பொழுது அடடா, நம்ம ஊரில் இந்த செவ்விந்தியர்களினுடைய தலைவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடலினுடைய நிறம் வேறு மாதிரி, அந்த சாயம் பூசணி மாதிரி இருக்கும். ஒரு பெரிய கிரீடம் போட்டிருப்பாங்க. அந்த கிரீடத்தில் பெரிய ரக்கைகள் நிறைய இருக்கும். அதுவும் பல நிறங்கள் சார்ந்து இருக்கும். நல்லா அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. பழைய காலத்து செவந்தியர்கள் படத்துலலாம் பார்த்துருப்போம் நம்ம. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறதாக நான் பார்த்தேன். ஆனால் பக்கத்தில் வர 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 தான் அவர்களுடைய உண்மையான அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஒரு 150 சென்டிமீட்டர் ஒசரம் இருக்கிறாங்க ஆள் பார்க்குறதுக்கு. சரிங்களா, அடுத்தது பார்த்தோம்னா அந்த ஒசரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அகலமும் அதிகமாக இருக்குது. அப்படியே உயரம் இருக்கிற அளவுக்கே உடம்பு இருந்ததுன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும்ல. தலை வந்து அப்படியே உரண்டையாக இருக்குது தலை. நமக்கு இப்படி இந்த கழுத்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த வித்தியாசப்படுத்துறதுக்கே இல்லை. இந்த தலை வந்து நேராக இந்த தோள்பட்டையோடு இருக்குது. கழுத்து இருக்குன்னே சொல்கிறதுக்கு இப்படி இருக்குது. உடலும் பார்த்தீங்கன்னா அப்படி சதுரமாக இருக்குது உடம்பு பார்க்குறதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி தான் இருக்குது ஆள் பார்க்குறதுக்கு.
அப்புறம் தலையை நல்லா பார்க்கும்போது அது இது கிரீடோ இறக்கையெல்லாம் இல்லைப்பா, முடியே அப்படி தான் இருக்குது. நமக்கு எப்படி முடி சொல்கிறோம் அந்த மாதிரி இறக்கை போல் அந்த இருக்கான். அப்படி முடி இப்படி நீளம் அப்படி விழுந்து இப்படி வந்திருக்கான். பார்க்குறதுக்கு வந்து மஞ்சள் நிறமாக, சிவப்பு நிறமாக, நீல நிறமாகலாம் அவர்களுடைய முடி அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. கண்கள் பார்த்தோம்னா ஒரு மாதிரி சிவப்பு நிறம் பொருந்தியதாக இருக்குது. முகம் பார்த்தோம்னா தட்டையாக பார்த்தோன்னா கவர்ச்சியாக இருக்குங்க. அந்த முகம் பயங்கர கொஞ்சம் அழகுடைய மேனி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, தட்டையாக இருக்குது முகம் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் புருவம் இல்லையா, இமை பார்த்தீங்க, புருவத்துக்கு இமைக்கு வித்தியாசம். இதுதான் புருவம், இந்த கண் இதுக்கு பேர் தான் இமை. சரிங்களா, இது ஐப்ரோஸு, இது ஐ லேஷஸ். ஐப்ரோஸ்னால் புருவம், ஐ லேஷஸ்னால் இமை. சரிங்களா, புருவம் கிடையாது. இமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சராசரியாக மனிதனுக்கு இருக்கக்கூடியதை விட 4 மடங்கு நீளமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. எப்படி மைக்கிளுக்கு ஒரு பெரிய ஒரு அங்கி மாதிரி ஒன்று கொடுத்தாங்களா, ரோபு, அது மாதிரி அவருக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஏன்னா அந்த ஆரா கலருக்கு என்னமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த தியாபாவில் வந்து உடை அணிவாங்க. ஸோ அவருக்கு வேறு ஒரு நிறத்தில் உடை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த முகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி இளம் நீல நிறம். சரிங்களா, லைட் ப்ளூ, இளம் நீல நிறம் சார்ந்ததாக இருக்குது. இப்போ மைக்கிள்னால ஒரு டெம்பரரியாக அவரால் அந்த ஆராவெல்லாம் பார்க்க முடியும். ஸோ ஒரு மாதிரி வெள்ளி நிறம் பூசிய போல் அந்த ஒரு ஆரா அவருக்கு வந்து இருக்குது. நல்லா பளீர்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையாக இருக்குது. அவருடைய தலைக்கு மேலே வந்து அழகான ஒரு தங்க நிற வட்டம் ஒன்று இருக்குது, நம்ம அந்த ஹேலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த தங்க நிறம் அப்படி பொழிந்து வராறு போல் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அளவுக்கு இல்லை, தாவுக்கு சும்மா பளீர்னு இருக்கும், மேலே தூக்கி இருக்கும், அட்டிக்கு பளீர்னு இருக்கும் அந்த இது. ஆனால் அந்தளவுக்கு இவங்களுக்கு இல்லைனாலும் இவங்களை பார்த்தாலே தெரியுது நல்ல ஒரு ஆன்ம முதிர்ச்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவங்க அப்படி வந்தோடனே இடது பக்கத்தில் ஒரு 10 எட்டு தள்ளி வந்து அவர்கள் அப்படியே அமர சொல்லி டெலிபத்தியில் வந்து அந்த தவோரா, அந்த ரிஷி மாதிரி இருக்கவர் சொல்கிறாரு. அவங்க அப்படியே அமர்ந்துக்கிறாங்க 2 பேருமே. அமர்ந்த உடனேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படி மைக்கிளுக்கு இப்படி கையை வச்சாங்களோ அதே மாதிரி அந்த தவோரா அப்படி பறந்து போய் அவர்களுக்கும் அந்த பிடரியில் இப்படி கை வச்சு இது பண்ணோன்னே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து யார், அந்த வந்தாங்க இல்லையா 2 பேர், அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த தியாவோனுடைய மொழியில் பேச ஆரம்பிக்கிறாங்க. மைக்கிளுக்கு பயங்கர ஆச்சரியம். இதில் என்ன பியூட்டினா மைக்கிளுக்கு அது புரியுதுங்கிறது தான் அங்கே ஆச்சரியமே. அப்போது இது எனக்கு புரியுது அப்படின்னொன்னே தாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, டெலிபதியில் தான், யாருமே வாயவே திறக்கல, எல்லாம் மனசுலேயே பேசிகிட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டாக. அப்போது தாவை சொன்னால், ஆமாம் மைக்கிள், உனக்கு எப்படி ஆறாவை பார்க்குறதுங்கிறது ஒரு கிஃப்டாக கொடுத்தோமோ அது மாதிரி இந்த எல்லா மொழிகளும் அந்த அந்த தியாபா மொழி மட்டும் கிடையாது, எல்லா மொழிகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது உனக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா மைக்கிளுக்கு ஒரே ஆச்சரியம், ஆஹா சூப்பர்பு அப்படின்ட்டு. அப்போது அந்த இவர் தவறாக பேசுகிறாரு. அவர் வந்து அர்க்கி, அந்த அந்த வந்தார் இல்லையா, அந்த உரண்டையை ஒருத்தர் இருந்தார்னு சொன்னோம்ல, அவர் பேர் அர்க்கி, ARKIன்னு எழுதியிருக்காங்க, அர்க்கி. அவர் அப்படி தான் சொல்லணும், ARK, அர்க்கி. அப்போது அர்க்கி, இந்த 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 பையன் பேர் மைக்கிள்ப்பா, இவன் வந்து பூமியிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான், சரியா, ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்புறம் அவங்களும் அவங்க வரவேற்கிறாங்க. இவரும் வந்து அப்படி பார்க்குறாரு. அப்போது அர்க்கி அப்படிங்கிறவங்க வந்து இப்போ அதை வந்து அவர்கிட்ட சொல்கிறார். இப்போ மைக்கிள் சொல்கிறார், மைக்கிள் அவர் வந்து அர்க்கி, அவங்க வந்து பிளானட் எக்ஸிலிருந்து வராங்க. ஆக்சுவலாக அது பேர் பிளானட் எக்ஸ் கிடையாது, அந்த கிரகத்தினுடைய பேரை வந்து நூலில் குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம் அந்த தவறா. ஏன் குறிப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருங்கிறதையும் குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார், சரிங்களா. இப்போ அந்த கிரகத்தினுடைய பேரும் தெரியாது, ஏன் அந்த கிரகத்துடைய பேரை குறிப்பிடக்கூடாதுன்னு சொன்னதையும் தெரியாது ஏன்னு. ஆனால் 2க்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, அது ரகசியமாக இருக்கணும். இந்த ரகசியம் மனிதர்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சம்திங் ஃபிஷி என்னமோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க போல இருக்குது, தெரியல, சரிங்களா. ஸோ இவங்க வந்து நான் மைக்கிள் உன்னை பார்க்குறதுக்காக நான் ஸ்பெஷலாக அவங்கள கூப்பிட்டேன்ப்பா, ஏன்னா உன்னை போலவே வந்து அவங்களுடைய ஒரு தன்மையும் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நீ எங்களை பார்த்துட்ட, எங்களை தவிர வேறு யாராவது பார்த்ததுனாலும் உனக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல, ஸோ அதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அர்க்கி வந்து இந்த அவங்களுடைய அகோரா அதிலிருந்து வந்திருக்காங்க. அகோரானா ஒளியினுடைய வேகத்திற்கு நெருக்கமான அளவு வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு விமானம், சரிங்களா. ஸோ அதில் வந்து வந்திருக்கிறாரு. ஸோ பூமிக்கு ஓரளவு ஒப்பாக இருக்கக்கூடிய கிரகம் அவர்களுடையது. ஸோ அதனால் உனக்கு பெட்டராக இருக்கும்ல ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு, ஸோ அதனால் வர சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்போது மைக்கிள் அப்படி பார்க்குறாரு. அர்க்கி பார்த்தாலே தெரியுது, அவங்க பார்க்கும் பொழுது நல்லா கொஞ்சம் ஒரு ஆன்ம முதிர்ச்சியில் வந்து நல்லா இது இருக்காங்க. அப்போ அந்த தவறாக சொல்கிறாரு, அவங்க வந்து தொழில்நுட்ப அளவுலையும் ஆன்ம அளவுலையும் நல்ல ஒரு முதிர்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள். பார்ப்பதற்கு அவங்க வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக உனக்கு தெரியலாம்,
கொஞ்சம் பூதமாட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஹே கரெக்ட் இல்லை, பூதன் கூட சொல்லலாம்ல. ஓகே, ஸோ அப்படி சொல்ல வேண்டாம், பட் ஓகே நம்ம ஊரில் சொல்ல போனால், ஏன்னா அவங்க அந்த மான்ஸ்ட்ரஸ்ன்னு எழுதியிருக்காங்க அதனால சொல்ல வரேன். ஸோ பூதமாட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள். உனக்கு ஆப்வியஸ்லி அவங்களுடைய ஆராவை பார்த்தாலே நல்லா தெரியும். ஸோ பார்த்து நீ பேசு அவங்க கூட அப்படின்னு சொன்னோன்னே டெலிபதியில் பேசி, ஆமாம்மா டெலிபதியில் பேசு அப்படிங்கிறாங்க. அப்போது தவிர என்ன சொல்கிறேன், 2 பேரும் பக்கத்தில் வாங்க, நீ அவரோட அர்க்கி நீ மனுஷனை இருந்தாலும் இல்லை. ஆக்சுவலாக சரி நான் பின்னாடி வரேன். மைக்கேல் நீ அர்க்கியை தொட்டு பார்த்து உடம்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும் தாராளமாக பண்ண, நோ இஷ்யூஸ். ஆப்வியஸ்லி அதனுடைய இது என்னென்னா அந்த உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு, வேறு ஏதாவது கில்மிசம்க்கு இல்லை. ஸோ அந்த இது பார்க்குறனா பாரு, அப்படி இல்லைன்னா பேசுகிறனா பேசிட்டு இஸ் ஆல் அபவுட் யூ. அர்க்கி ஒன்றும் சொல்ல மாட்டான், நீ வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்வர்சேஷன், அவ்வளோதான், அதுக்காக நீங்கள் இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போது ஒரு மைக்கேல் பக்கத்தில் போகிறாரு. போனோன்னா அவருக்கு வந்து 5 விரல்கள் இருக்குது. இந்த 5 விரல்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 2 கட்டை விரல் இருக்குது, 3 விரல்கள் இப்படி இருக்குது. அப்போ ப்ராபப்ளி இப்படி இருக்குமா, இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோமா, சும்மா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்குவோமா, இப்படி 2 கட்டை விரல் இருந்தால் இப்படி இருக்குமா, இல்லை இப்படி இருக்குமா, இப்படி ஒன்று வச்சுக்கங்க. 2 கட்டை விரல் இருக்குது, 3 விரல் இப்படி முன்னாடி இது பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் அவருடைய இது இருக்குது. அப்போ கையை வந்து இப்படி வெளியே நீட்டுறார். என்னென்னா அதுதான் அவங்க ஹாய் சொல்கிற மாதிரி, இப்படி கையை ஃபிஸ்ட் பம்ப் பண்ணுறோம்ல அந்த மாதிரி. ஆனால் இந்த மணிக்கட்டு முன்னாடி வரல, இந்த பகுதி இருக்குல்ல முன்கை, இதுதான் இப்படி முன்னாடி வர்ற மாதிரி இப்படி இது பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அவருடைய கையினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா இப்படி எந்திரிச்சு நின்னார்னா அந்த கை தரையை தொடுதான். இவர் 150 சென்டிமீட்டர் இருக்கார் ஒசரம்னு பார்த்தோம்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆள் எந்திரிச்சு நின்னா அந்த கை வந்து கீழே தரையை தொடுதான். கை அவ்வளோ நீளம் அவர்களோட இது. அப்போ அந்த கையினுடைய நிறமும் பார்த்தோம்னா நீல நிறத்தில் தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய முகம் அந்த தோல் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம் முன்னாடி. ஸோ அவர்களுடைய நிறம் அந்த மாதிரி இருக்குது. நல்ல பளீர்னு சிரிக்கிறாரு, நல்ல சீராக வரிசையான பற்கள். நம்மளுக்கு வெள்ளை, அவர்களுக்கு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அவருடைய மொழியில் பேசுகிறார். கரெக்டாக மைக்கிளுக்கு அது புரியுது. இவரும் மைக்கிளும் பேசுகிறார். 2 பேரும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவங்கள பார்த்தது மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க சொல்ல, இவரும் சொல்கிறார், ஆமாம் திருவுருளின் கருணையினாக நம்ம இதுவெல்லாம் வாய்ப்பு அமைஞ்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அர்க்கி வந்து அவங்களுடைய அந்த கிரகத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். எங்களுடைய கிரகம் பார்த்திங்கன்னா ஒரு 15 பில்லியன் அப்படின்னா என்ன, 1.5 கோடி தானே, 15 பில்லியன் 1.5 கோடி தானே இருக்கலாம். ஆமாம் சரி பரவாயில்ல, 15 பில்லியன் எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி தான். ஸோ அவ்வளோ ஆட்கள் இருக்கக்கூடிய கிரகம், பூமிக்கு ஒப்பான ஒரு கிரகம். பூமி வந்து எப்படி இந்த 9 கோள்கள் இருக்குது, 9 தான் ஹையஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இந்நேரத்துக்கு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மைக்கேல். ஸோ அதில் பூமிங்கிறது வந்து லெவல் 1 தான், அந்த மாதிரி இருக்குல்ல. அதே போல் எங்கள் கிரகமும் லெவல் 1. அதை நாங்கள் வந்து பிளானட் ஆஃப் சாரோஸ் அப்படின்னு சொல்கிறோம், துக்கங்களின் கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். பின்னாடி பாருங்கள், துக்கங்களின் கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எங்கள் கிரகத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. 2 தடவை இந்த நியூக்ளியர் ஹாலோகாஸ்ட், பெரிய இந்த அணுகுண்டெல்லாம் வந்து 2 தடவை வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சர்வாதிகாரம் இருந்தது, பெரிய பெரிய கொள்ளைகள் அப்படின்னு சொல்லி நிறைய க்ரைம் நிறைய நடந்தது. மதம், ரிலிஜனு, கல்ட்டு, அதுக்கப்புறம் நோய் தொற்று, இயற்கை சீற்றங்கள், அதுக்கப்புறம் காசு பணத்தினால பிரச்சனை. ஸோ ப்ராக்டிக்கலாக பூமியில் என்னென்ன இருக்கோ எல்லா பிரச்சனையும் அங்கேயும் வந்து இருந்திருக்கு. எங்களுடைய காலத்தில் ஒரு 80 வருட காலம் அப்படின்னு சொன்னால், நம்ம பூமி மனுஷங்களுக்கு சொல்லுப்படி நம்ம ஊரில் நம்ம உலகத்துலன்னு பார்க்கும்பொழுது 402 வருஷம் 21 மணி நேரம் முன்னாடியாம். அத்தனை காலத்துக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் இதை கால்குலேட் பண்ணலாம். யாருக்காவது சயின்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய காலத்துக்கு 402 வருஷம் 21 மணி நேரம் காலம், அவர்களுக்கு 80 வருடங்கள் காலம் அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த கால அளவை கணக்கிட்டுக்குங்க. இந்த கால அளவுக்கு அந்த கிரகம் நம்மளுடைய சூரிய குடும்பத்தை விட்டு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு கணக்கிட்டிங்கன்னா, இந்த இவ்வளோ தூரத்தில் அந்த கிரகம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எனக்கு அந்தளவுக்கு மூளை இல்லை, உங்களுக்கு இருந்தால் கண்டுபிடிச்சி கீழே சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, எனக்கு ஐடியா தான் கொடுக்க தெரியும், வேலை செய்ய தெரியாது. இந்த தருமி மாதிரி கேள்வி தான் கேட்க தெரியும், பதில் தெரியாது, அந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்போ அவங்க கிரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர், 3 ஆம்பளையும் 1 பொம்பளையும் சேர்ந்த ஒரு குழு. இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன கிராமம், இவங்களுடைய தீவு மாதிரி ஒரு பெருங்கடல், ஒரு ஓஷன், ஒரு பெருங்கடல் பக்கத்தில் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதிலிருந்து தான் இந்த 3 ஆம்பளையும் 1 பொம்பளையும் சேர்ந்த ஒரு குழு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அடிதடி பிரச்சனை, சண்டை போராடுறது, இதனால ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா அன்பு இல்லாத இடத்துல வேறு எதுவுமே விளையாது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் அப்படியே போதிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம ஊரில் ஞானியர்கள் செய்தார் போல் அப்படி போதிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லி அவங்களுடைய அந்த நகரத்திற்கு வர்றாங்க. அந்த நகரத்தில் வந்து அப்போது சர்வாதிகாரி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு.
அப்போ அந்த சிட்டி கேபிட்டலுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம நாட்டினுடைய சர்வாதிகாரியை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது ஆப்வியஸ்லி அங்கே யாரும் அனுமதிக்க போகிறதில்ல. ஏன்னா மக்களுக்காக தான் தலைவன் சொல்லும்போது ஒரு கட்டத்திற்கு மேலே தலைவனுக்காக மக்கள்னு மாறி போச்சு. இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி அந்த தலைவரை பார்க்குறதுக்கு மக்களை அனுமதிக்க போகிறதில்ல. இவர்களுக்கும் அதே நிலைமை தான். 6 நாட்களும் 5 இரவுகளும் கழியுது. உணவு எதுவுமே எடுத்துக்கல. நீர் மட்டும் அளவான நீர் மட்டும் பருகி ப்ராக்டிக்கலாக நம்ம ஊரில் சொல்ல போனால் உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி அவங்க வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு 6 நாள் வரைக்கும் எதுவுமே வந்து பெருசாக மக்கள் மத்தியில் ஒன்றும் தெரியல. கொஞ்ச நாள் அந்த 6ஆவது நாள் கழியும் பொழுது மக்களுக்கு ஒரு வகையான கவனம் சேருது. இந்த 6 பேர் என்னடா இவ்வளோ ஒரு உறுதி பூண்டு இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சேர ஆரம்பிக்குது. கூட்டம் சேர்ந்து 6 நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 2000 பேர் அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்துடுறாங்க. அப்போ இந்த 2000 பேர்த்துக்கு இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த அப்படியே மெலிந்து போன அந்த குரலில் என்ன சோறுதிங்கலையே மெலிந்து போன குரலில் வந்து அவர்கள் வந்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்பு ஒன்று தான் வந்து சிறந்தது, யார் கூட சண்டை போடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. கரெக்டாக இந்த போதனை பண்ண இவர்களை நிறுத்த வைக்கிறதுக்கு வழி இல்லை. நிறுத்துன்னு அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரிக்காரங்க சொல்கிறாங்க, கேட்கல. பாட்டுன்னு ஓட்டு தள்ளிட்டான். ஒரே சூடு டிஷ்யூம் 4 பேர்த்தையும் கொண்டுட்டானுங்க. உடனே இவங்க மக்கள் வந்து என்னடா அது அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் வந்து உங்களை எல்லாத்தையும் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டினோடனே எல்லோரும் ஓடிட்டாங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம ஊரில் நடக்கிறது. ஆனால் இந்த 4 பேர் இறந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்கள் விதைத்த விதை அப்படிங்கிறது வந்து நல்லபடியாக ஆழமாக இதாகிடுச்சு. அதிலிருந்து சரியாக பார்க்கும்பொழுது ஒரு 6 மாத காலம், அந்த 6 மாத காலத்திற்குள்ளாக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் சொன்ன அந்த செய்தி அப்படியே மக்கள் மத்தியில் பரவி அவர்களுக்கு புரியுது, சண்டை போட்டு பயனில்லை, யாரையும் வந்து அடிதடி பண்ணி பயனில்லை, அந்த அஹிம்சை அதுவும் அன்புனால் ஒரு நிலை தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் இருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து எல்லா வகையான ரோடுலேருந்து அதுக்கப்புறம் விவசாயி வந்து விவசாயம் பண்ணுறதுலேருந்து அந்த பொருளை கொண்டு வந்து கொடுக்கறதுலேருந்து ரேடியோ, டிவி ஸ்டேஷன், கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையுமே வேலையில் நிறுத்திட்டாங்க. அவங்க வேலை செய்கிறத நிறுத்திட்டாங்க. இப்போ என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், ஒருத்தம் கூட வேலை செய்யலை. கடை அடைச்சாச்சு, பப்ளிக்கும் கடை அடைச்சிட்டாங்க. இப்படி கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவனும் வேலைக்கு போகல, ப்ரைவேட் வேலையில் இருக்கிறவனும் வேலைக்கு போகல, சுயதொழில் செய்கிறவனும் சுயதொழில் செய்யலை. பார்த்துக்கலாம்டா, கவர்மெண்ட்டா நானான்னு பார்த்துக்கலாம்டா, மக்கள் நாங்கள்லாம் ஒன்று திரண்டுட்டோம், நீ என்ன எங்களை வச்சு கேம் விளையாண்டுருக்கியா, இப்போ நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம், பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ போலீஸ்னாலேயோ மிலிட்ரினாலேயோ சர்வாதிகாரினாலேயோ இவர்களை ஒன்றும் பண்ண முடியலை. எத்தனை பேர்த்த கொள்வது? இப்போ இதில் என்ன பியூட்டினா, இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணோம். இந்த மக்கள் வந்து பொறாமைனாலேயோ வெறுப்புனாலேயோ வந்து இவர்கள் அந்த வேலையை நிறுத்தலை. ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாம் ஒன்று கூடணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ இதில் என்னென்னா, இந்த போலீஸு ஆர்மியில் இருக்கக்கூடியவர்களில் மனிதர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த மனிதர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் இந்த போராடக்கூடிய மக்களுடைய இதுலேயும் இருக்காங்க. ஆப்வியஸ்லி இப்போ நான் போலீஸாக இருக்குன்னா எனக்கு பொண்டாட்டி உள்ள எங்கள் அப்பா அம்மா இருக்குன்னா வீட்டில் இருப்பாங்க இல்லையா. நான் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு, ஆனால் அவங்க பப்ளிக்காக வீட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி. இப்போ என்னென்னா, இந்த போலீஸ்காரன் இந்த மிலிட்ரிக்காரனால இவங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என் சொந்தக்காரங்கள்லாம் இருக்கான். இப்போ எனக்காக அவங்க வந்து மாறி ஆகணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த க்ரௌடு பெருசாகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ போலீஸ்னாலையும் மிலிட்ரினாலையும் ஒன்றும் பண்ண முடியல. மக்களை எத்தனை பேர்த்த கொள்வது? ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக எத்தனாயிரம் பேர்த்த கொள்வது? அப்படி கொல்ல முடியாது இல்லைங்களா. கொல்லணும்னா இவன் எச்சா அதை திரும்பி தான் பண்ணிருப்போம். ஸோ சண்டை போடுறதுல பயன் இல்லைன்னு அவன் புரிஞ்சுட்டான். அப்போ என்ன ஆகுது, சரி மக்களை துன்புறுத்துறதை காட்டிலும் நேராக போய் அந்த சர்வாதிகாரியை பிடிப்பான், அவன் தானே பிரச்சனைன்னு சொல்லி போலீஸும் மிலிட்ரியுமே வந்து உள்ளே இறங்கிடுறாங்க. ஆனால் ஒரு 23 பேர்த்த கொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சர்வாதிகாரிக்கு வந்து காவலாளியாக இருக்கவர் ரொம்ப நேர்மையாக நடந்துட்டான் போல், வேறு வழியே இல்லைங்கிறனால அந்த 23 பேர்த்த கொண்டுட்டாங்க. கொன்னா தான் அந்த சர்வாதிகாரியை பிடிக்க முடியுங்கிறதுக்காக போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்தோன்னா மைக்கேல் காக்குன்னு கேட்குறாரு, அவனை தூக்கில் போட்டாங்களா அப்படின்ட்டார். சிரிச்சிட்டார் அந்த அர்க்கிங்கிறவர், சிரிச்சிட்டார். இல்லை, இவன் யாருக்குமே சண்டை போடுறதுலையோ கொல்றதுலையோ அவனுக்கு வந்து ஈடுபாடு விருப்பம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. அந்த சர்வாதிகாரியை வந்து ஒரு தனி தீவில் ஒரு இடத்துல கொண்டு போய் எல்லா விதமான வசதிகளும், நல்ல வீடு, நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து நீ வாழக்கூடிய நாள் வரைக்கும் நல்லபடியாக சீரஞ்சிறப்புமாக நல்லா வாழுன்னு விட்டுட்டாங்க. ஸோ உனக்கு எல்லா வசதிகளும் இருக்கும், நீ செய்த தவறுக்கு நாள் பொழுது இருந்து திருந்து அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவனும் நீண்ட ஆயுளிருந்து செஞ்ச தவறெல்லாம் சிந்திச்சு மனம் வருந்தி அவன் செத்து போயிட்டான். ஸோ அப்படி நடந்த ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்களுடைய கிரகத்தை வந்து ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுக்கு உண்டு பண்ணுச்சு.
ஸோ அதிலிருந்து இந்த அஹிம்சை அப்படின்னு சொல்லக்கூடிய யாருக்கிட்டையும் வந்து சண்டை சச்சரவு அப்படிங்கிறதே கிடையாது. அந்த மாதிரி இப்படி போயிட்டுருக்கோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒன்று கடவுள் வழிபாடு அப்படிங்கிறதுமே வந்து ஒரு வகையான ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும். அது வருது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறவங்க நல்லது சொல்லுவாங்க, அவங்க போயிடுவாங்க. பின்னாடி வர்றவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, தன்னுடைய சுயநலத்துக்காக நான் வந்து ஒரு ஆன்ம குரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு மக்களை மடைமாற்றி தன் பக்கம் இழுத்து திருப்பியும் சமுதாயத்தை மோசமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறானுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கடவுளுங்கிற பேச்சு, இறைங்கிற ஆற்றல் இருக்குது, அதை நாங்கள் உண்மையை சொல்லிடுறோம். இறைன்ற ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை வந்து ரொம்ப சுருக்கி கீழே வரைக்கும் அளவுக்கு கீழே இறக்காத. இறைங்கிற ஆற்றல் எல்லா இடத்துலையும் இருக்கும், நீயே அதுதான். அதை உணர்வதற்கு வழி என்னங்கிறத மட்டும் சொல்லிடுறோம். ஆனால் தனியாக சாமின்னு வச்சுட்டு கும்பிட்டுருக்காத. அதற்கு பின்னாடி ஒரு பூஜை புனஸ்காரம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பண்ணிகிட்டு இருக்காது, அது தேவையில்லை அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி புரிய வச்சு ஒரு பெருவாரியான ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் மத்தியில் உண்டு பண்ணியிருக்கோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு மாற்றம், அதுக்கப்புறம் தொழில் நுட்பத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்திருக்கு, ஆன்ம ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே அவர்கள்ட்ட ஏற்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட எப்படி பூமி வந்து இன்னும் அந்த 9 கேட்டகரியில் 1வது கேட்டகரியில் இருக்கோ, அதே போல் தான் எங்கள் கிரகமும் 1வது கேட்டகரியில் தான் இருக்குங்கிறார் அவர். இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகும் கூட அந்த கிரகம் இன்னும் 1வது கேட்டகரியில் தான் இருக்குது. பிளானட் ஆஃப் சாரோஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்துகிறார். சரிங்களா? இப்போ இதில் என்ன பியூட்டினா, ஒரு கிரகம் வந்து ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த கிரகத்தை விட்டு வேற ஒரு கிரகத்திற்கு புலம்பெயர்ந்து போகணும். அப்படி போகும்பொழுது அந்த கிரகம், இவங்க புலம்பெயர்ந்து போகக்கூடிய அந்த கிரகம் அறிவில் வந்து முன்னேற்றம் அடையக்கூடிய அந்த ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இவர்கள் அங்கே போய் வாழ்கிறது கஷ்டம். அறிவில் குன்றியதாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி நிறைந்ததாக அந்த கிரகம் இருக்குன்னா அப்பவும் போய் வாழ்கிறது கஷ்டம். சம தன்மையில் இருக்கணும். அப்படி நாங்கள் பூமிக்கு வந்தோம், பூமிக்கு வரணும், எங்கள் கிரகமும் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பூமிக்கு வந்தோம். ஆனால் பூமிக்கு வந்து பார்க்கும்பொழுது தான் தெரியுது, உங்களால் எங்களுக்கு நன்மை நடக்குதோ இல்லையோ, உங்களால் எங்களுக்கு தொந்தரவு தான், பிரச்சனை தான் ஏற்கனவே நிறைய வரும். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி அவ்வளோ கீழே இருக்குது, ஹியூமன் எவல்யூஷன் அவ்வளோ கீழே இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து உங்கள் கிரகத்திற்கு வர்றதா வந்து முடிவு இல்லை, நாங்கள் வேறு கிரகங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. அப்போ அவர் மைக்கேல் நம்மகிட்ட சொல்கிறார், அர்க்கிக்கு வந்து இன்னும் கிரகத்தை பார்க்கணும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மைக்கேலான ஏன் 6ஆவை பார்த்தாலே தெரியுமா அர்க்கி மனுஷன் எந்த லட்சணத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க அடிக்கடி பூமிக்கு வருவதும் போவதும் மனிதர்களுக்கு உதவி செய்வதுமாக இருக்கிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் எட்ட இருந்து பார்த்துட்டு நாமும் இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கீங்க, கவலைப்படாத மைக்கேல், நாங்கள் ஒரு காலத்துலேயும் பூமி வந்து ஆட்கொள்வதற்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் வந்து ஒரு அப்சர்வர்ஸ், உங்களை வச்சு நாங்கள் ஒரு பாடம் படிச்சுக்கிறோம், அவ்வளோதான், நாங்கள் அப்படி எங்களுடைய முன்னேற்றத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுடைய ஆஸ்ட்ரல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய சூக்கும உடல், இந்த சூக்கும உடலை கொண்டு வந்து நம்ம எந்த ஒரு இடத்துல வச்சாலுமே நம்மளுடைய சூக்கும உடல் நம்மளுடைய தன்மைக்கு, அதாவது இப்போ எனக்கு ஒரு வகையான ஆன்ம முன்னேற்றம் இருக்கும், இது தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு ஆன்ம முன்னேற்றம் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆன்ம முன்னேற்றம் இருக்கும். இதுக்கு 2 பேர் வெவ்வேறு ஒரு நிலை இருக்குது. யாரோ உயர்வங்க, யாரோ தாழ்வங்க, நான் உயர்வோ தாழ்வோ, நீங்கள் உயர்வோ தாழ்வோ. இப்போ 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் உயர்வு, யாரோ ஒருத்தர் தாழ்வு. சரிங்களா? நாம் 2 பேரும் ஒரு கிரகத்திற்கு போகிறோம். உயர்வாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒப்பானதாக அந்த கிரகம் இருக்குது, அவர்களுக்கு அந்த கிரகம் சூட் ஆயிரும். இந்த தாழ்வான ஒரு ஆன்ம முன்னேற்றம் உள்ளவர்களுக்கு அந்த கிரகம் சூட் ஆகாது. அந்த கிரகத்தில் இவர்கள்னால 9 நாள் தான் இருக்க முடியுமா, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆஸ்ட்ரல் பாடி, அதாவது நம்மளுடைய சூக்கும உடல்னு சொல்லக்கூடியது இந்த பூமிக்கு செட் ஆகி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த சூக்கும உடல் இந்த பூமியிலேயே இருந்து நல்ல வகையான ஆன்ம முன்னேற்றம், பயங்கரமான ஆன்ம முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உயர் உலகங்களுக்கு அது தானாகவே போயிடும், அது திருப்பி பூமிக்கு வராது. அப்படி ஒருவேளை இந்த ஆன்ம முன்னேற்றம் அடையாமல் இன்னும் பூமிக்கு சார்ந்தே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உயர் உலகங்களுக்கு போகவே போகாது, போகவும் முடியாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இருக்கும் பொழுதே இந்த மனித உடலோட இந்த பூமியில் இருக்கும் பொழுதே உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்தை நல்லா வளர்த்திக்கிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இப்போ மைக்கேல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1வது கிரகத்தை சார்ந்தவர், ஆனால் 9வது கிரகத்திற்கு இந்த உடலோடவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த உடலோடவே கூட்டிகிட்டு போன காரணத்தினால அந்த கிரகத்தில் வெறும் 9 நாள் தான் இவரால் தங்க முடியும். அதாவது இப்போ 1வது கிரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் 2வது கிரகமாக போனாலும் கூட அங்கே போனால் 9 நாள் தான் இருக்க முடியும். ஏன்னா இது வந்து யூனிவர்சல் லா.
அப்படி 9 நாளைக்கு மேலே இருந்ததுன்னா அந்த உடல் வந்து அங்கே அழிஞ்சிடும், மீனிங் செத்து போயிடுவாங்க அங்கேயே. அந்த 9 நாளைக்கு மேலே அந்த உடல் அங்கே தங்கவே தங்காது. அப்படி யாருக்கு ஒரு காரண காரியத்தினால செத்து போயிட்டா இங்கே இருக்கக்கூடிய அறிவில் முதிர்ச்சி அடைந்த தாவோ இல்லை அந்த தவோராவோ அந்த ரிஷி மாதிரி இருக்காங்களா அவர்களால் கூட நம்மளுடைய உயிரை மீட்டு இந்த உடலில் கொண்டு வந்து வைக்க முடியாது. அந்த உயிர் பிரிந்தது தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா நீ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உன்னோட ஆன்ம முன்னேற்றத்திற்கு உண்டான வழியை பாரு, அதுதான் உன்னை உயர்நிலைக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறது. நம்ம பெரியவங்க சொல்கிற மாதிரியே இருக்குல்ல அது கேட்குறதுக்கு, நாம் தான் கேட்குறது இல்லை. சரி பரவாயில்ல. அப்போ மைக்கிளுக்கு ஒரு நப்பாசை, அவருக்கு குடும்பம் குழந்தை குட்டி இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு செகண்ட் மறந்துட்டார். அர்க்கி இது நல்லா இருக்குல்ல, ஒருவேளை அப்போ நான் இங்கேருந்து செத்துட்டேன்னா என்னுடைய ஆன்ம உடல் இங்கேயே தானே இருக்கும், அப்போ நான் இங்கேயே ஒரு குழந்தையாக பிறந்துருவேன்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க அர்க்கியை சொல்கிறார், மைக்கிள் உனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது, இது வந்து இந்த அண்டத்தினுடைய ஒரு சட்டம் என்னென்னா உன்னுடைய பணி இன்னும் பூமியில் தான் இருக்குது, உன்னுடைய முதிர்ச்சி அப்படிங்கிறது அங்கே தான் அடையணும்னு இருக்குன்னும். இங்கே நீ செத்தாலும் இந்த 9வது கிரகத்தில் நீ செத்தாலும் நீ திருப்பி அந்த பூமிக்கே தான் போவேன். ஏன்னா உன்னுடைய ஆன்ம உடலினுடைய பணி இன்னும் அங்கே முடியல. அந்த பணியை நீ முடித்த பிறகு அந்த முடிக்கும் பொழுதே உன்னுடைய ஆன்ம முன்னேற்றம் நல்லபடியாக இருந்ததுன்னா உயர் உலகங்கள், ஏன் இந்த 9வது கிரகத்தில் கூட நீ தாராளமாக வந்து பிறக்கலாம், தியாவான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல கூட பிறக்கலாம். ஆனால் ஆன்ம முன்னேற்றம் அடையாமல் நாம் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகவே முடியாது. நீ பெரிய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு, நீ பெரிய இந்த உடலை வந்து அழியா தேகமாக என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அது அங்கே மட்டும்தான் வேலை செய்யும். போகலாம் வரலாம், போகலாம் வரலாம், இப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆன்ம முன்னேற்றம் அடையாத வரைக்கும் ஒரு இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் ஆன்ம முன்னேற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நிரந்தரமாக இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ அதனால் ஆன்ம முன்னேற்றம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த இடத்த விட்டு உடனே தப்பிச்சு கபால் நாங்கள் போயிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சொர்க்கபுரிக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற நாள் வரைக்கும் வச்சுட்டு நம்மளை திருப்பி அனுப்பிடுவேன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் போல். அப்போது மைக்கிள் திருப்பி ஒன்று கேட்குறாரு, என்னென்னா நான் பேசாமல் பூமியில் 1ஆம் நம்பரில் இருந்துட்டு கபால்னு 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பருக்கு வந்துட்டேன்னா அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் அந்த அர்க்கி, மைக்கிள் ஒரு இரும்பு தாது இருக்குது, கரித்துண்டு இருக்குது, இது ரெண்டையும் வந்து நல்லா அப்படி சமமாக கலந்துட்டு நல்ல அதுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு சூட்டில் சேர்த்தி அந்த இரும்பை வந்து அப்படியே அடித்து உடனே வாள் செஞ்சிடணும்னு செய்ய முடியுமா? முடியாது. அதில் இருக்கக்கூடிய களும்புகளை நீக்கணும், அதற்கப்புறம் அதை செய்கிறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது, அதன்படி செஞ்சால் தான் அந்த வாழ் மாதிரி இருக்கும், அது நிலச்சி நிற்கும். அதுபோல தான் நம்மளுடைய பிறப்போம். இந்த இறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலினிடம் நெருங்க 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 நமக்கு கடினமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இறை அப்படிங்கிறது தூய்மையை மட்டும்தான் எதிர்பார்க்குது. எங்கிட்ட வரும்பொழுது நீ எல்லா விதமான களும்புகளையும் நீக்கினதாக தான் இருக்கணும். ஆணவம் கண்மம் மாயைங்கிற மும்மலத்தை நீக்கிய பிறகு தான் இறைவன் கண்ணுக்கு தெரியவார். இறைவன் தான் அதை நீக்கி வரல, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, இருக்கணும், ஞாபகம் வரணும். சரிங்களா? சரி. அப்போது இந்த மாதிரி அப்போ நம்மளுடைய அனுபவத்தின்பால் இதெல்லாம் நிலையில்லாததுன்னு உணர்ந்து அதை நீக்கிய பிறகே நாம் வந்து இறையிடம் பூரணமாக போய் சேர முடியும். இந்த உடலை உதிர்த்து இறையிடம் பூரணமாக போய் சேர முடியும். இட் டேக்ஸ் டைம் மைக்கிள், அதுக்குன்னு காலம் எடுக்கும். அதெல்லாம் அதுதான் வைராக்கியம் கொள், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, கோரக்கநாதர் சந்திரரேகை அவர் சொன்னார், அதை கேட்ட மாதிரி இருக்கணும், ஞாபகம் வரணும். முக்கி சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் இருக்குது பிளேலிஸ்ட்டில். சரி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. இதுதான் யூனிவர்சல் லா. ஸோ அதனால தான் ஆன்ம முன்னேற்றம் இஸ் வெரி மஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக அடைஞ்சிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி டக்குன்னு அடுத்து ஏதோ சொல்கிறதுக்குள்ளே அவர் டப்புன்னு அப்படி நிறுத்திடுறாரு. என்னென்னா அங்கேருந்து அந்த தவோரா இந்த ரிஷி இருக்கார்ல, அவர் வந்து டெலிபதியில் சொல்கிறார், அமைதியார் போதும் அப்படின்ட்டு, ஏதோ சொல்லக்கூடாத செய்தி இருக்கும் போல். அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க சரி மைக்கிள் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அப்படியே கிளம்புறாங்க. ஒரு வேளை வாய்ப்பு இருந்தால் நீ வந்து எங்கள் கிரகத்திற்கும் வரணும், எனக்கும் ரொம்ப விருப்பம் நீ வரவேற்கிறதுல, வாய்ப்பு இருந்தால் பின்னொரு காலம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. மைக்கிள் சொல்கிறாரு, பார்க்குறதுக்கு அது அருவருப்பாக இருந்தாலும் கூட அதை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னுடைய மனசில் வந்தது அப்படின்ட்டு. அப்புறம் கிளம்பிடுறாங்க. கிளம்பினதுக்கப்புறம் மைக்கிள் சொல்கிறார், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அவரும் அவங்களுடைய இந்த மென்டார் குரு இருக்கார்ல, அவங்களோட சேர்ந்து மொத்தம் 5 பேர் அந்த ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க. போகிற வழியிலேயே அந்த ஃப்ளைட் வெடித்து அவங்க 5 பேருமே இறந்துடுறாங்களாம். ஸோ அவர்களுடைய ஆன்மா வந்து நல்ல ஒரு நிலைக்கு போகட்டும், அவர்களுடைய கிரகத்துக்கோ இல்லை உயர் உலகங்களுக்கோ ஆன்ம முன்னேற்றத்துக்கு உண்டான பயணத்தில் இருக்காங்க இல்லையா, ஸோ அது நடக்கட்டும் அப்படின்னு நான் இறைகிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மைக்கிள் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அடுத்து இப்படி நம்ம சொல்ல வர்றாங்க. இப்போ அர்க்கி போனதுக்கப்புறம்
தவறா வந்து பேசுகிறாங்க, உனக்கு இந்த மாதிரி gift எல்லாம் கொடுக்கப்பட்டது, ஒரு டெம்பரரியாக இருக்கக்கூடியது தான் போல், சரிங்களா. இந்த gift வந்து இதுக்கு இருக்குது, நீ ஏன் வந்து இந்த தியாபான்னு சொல்லக்கூடிய இந்த கிரகத்திற்கு உன்னை அழைச்சிட்டு வந்தோம் அப்படிங்கிறது இன்னும் முழுசும் உங்கள்கிட்ட சொல்லலைல்ல, இப்போ நான் சொல்கிறேன் கேளு அப்படின்ட்டு. பாரு மைக்கேல், பூமியில் பிறக்கக்கூடிய ஆன்மாக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சோக்கு, SOUKOU, சோக்கு, சோக்கு, கரெக்ட், சோக்கு. நீ வந்து ஒரு சோக்கு அப்படின்னா என்னென்னா, 81 பிறப்புகளை முடித்த ஒரு ஆன்மாக்கு பேர் சோக்கு அப்படின்ட்டு. நீங்கள் நம்மளெல்லாம் யார் சோக்குவாக இருப்பான் எனக்கு தெரியல. ஸோ இந்த சோக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கக்கூடியது. பூமியில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதில் என்னென்னா, மனிதன் போல் இருக்கக்கூடிய உருத்தாங்கிய பூமியில் பல பிறப்புகள் எடுத்திருப்பாங்க, சரிங்களா. 81 பிறப்பில் பூமியிலையும் பல தடவை பிறந்திருப்பாங்க, வேற்று உலகங்கள்லையும் பல தடவை பிறந்திருப்பாங்க. இந்த வேற்று உலகத்தில் பிறந்தான்னு சொல்லும் பொழுதே இவங்க வந்து ஆன்ம முன்னேற்றம் அதிகமாக அடைந்தவர்களாக தான் இருக்கணும் இல்லைங்களா. பாசிபிளி அதிகமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த பிளானட் ஆஃப் சாரோவும் பூமியும் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் ஒரே கேட்டகரி 1 தான். ஆனால் பூமியை காட்டிலும் இவர்கள் ஆன்ம ரீதியாக முன்னேறியவர்களாக இருக்காங்க. கடைசிக்கு நீங்கள் அங்கே போனீங்கனாலும் கூட பூமியை காட்டிலும் நீங்கள் ஆன்ம முன்னேற்றம் அதிகமாக உள்ளவர் தான். இப்படி வேறு உலகங்கள்லாம் ஆன்ம முன்னேற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் பிறந்திருந்தாலும் மறுபடியும் அவர்கள் பூமிக்கு வரணும்னு விருப்பப்பட்டவர்கள் வருவார்களாம். காரணம் என்னென்னா, இங்கே துன்பம் நிறைந்திருந்தாலும் இங்கே நாம் ஆன்ம முன்னேற்றம் அடையக்கூடியது வேகமாக இருக்குங்கிற அந்த ஒரே காரணத்திற்காக அதுபோல் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் திரும்ப பூமிக்கு வருவாங்கன்னு எழுதியிருக்காங்க. புராணங்களில் கேட்ட மாதிரி இருக்குல்ல, சாபம் வாங்கி போடா பூமிக்கு பிளட்டி பகர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பூமிக்கு வர்றது அப்படிங்கிறது உண்டு. உயர் உலகங்கள் இருந்தாலுமே நீ இன்னும் பாடம் படிச்சுக்க வேண்டியது இருக்குது, உனக்கு இன்னும் மனப்பக்குவம் இல்லை, ஓடு பூமிக்கு. இங்கே பூமி வந்து ஒரு டெஸ்ட்டு கிரவுண்டு மாதிரி அனுப்பிச்சி விட்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த சோக்கு. ஸோ அவர்கள் வந்து இங்கே பூமிக்கு வராங்க. இந்த மொத்த அண்ட சராசரமும் 9ங்கிறதுனால ஆனது. 9 கிரகங்கள் எல்லாமே 9, சரிங்களா. இந்த இடமும் பாரு, தோக்கோ அவங்களுடைய அந்த வீடு, இதுவும் 9 அண்ணம் சேர்ந்ததாக தான் இருக்கும். ஸோ இந்த 9ங்கிறது வந்து ஒரு பிரின்சிபல் நம்பர். ஸோ அதன்பால் தான் நம்மளோட போயிட்டே இருக்கும். நம்மளுடையதும் இந்த கிரக மாற்றங்கள், நம்மளுடைய உயர் ஆன்மாவனுடைய நிலை எல்லாமே இதெல்லாம் முந்தைய பதிவுகள் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த இது இப்படியே இருக்கும். இப்போ மைக்கேல் சொல்கிறாரு, நான் கான்டினென்ட் ஆஃப் மூல பிறந்தேன்னு நீங்கள் முன்னாடி சொல்லும்போது எனக்கு புரியுது. ஓகே, நான் ஒரு தடவை பிறந்திருக்க மாட்டேன், இதுதான் ஒரு தடவைன்னு இல்லை, பல தடவை பிறந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக நீ 81 தடவையாக நான் பிறந்தேன் அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுது தவறாக சொல்கிறாங்க. அவங்க தான் மனசில் நினைக்கிறத தெரியுமே. மைக்கேல், அது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. இதான் பக்கத்தில் நிற்கிறவர் தாவு 216வது பிறப்பு. விவேக் ஜோக் வர மாதிரி இருக்குல்ல, இது என்னுடைய 2வது பிறப்பாகும் அப்படிங்கிற மாதிரி. சரி, அந்த ஜோக் மாதிரி. ஸோ தாவு வந்து 216வது பிறப்பு தாவோடது. ஒரு சிலர் வந்து குறைவான பிறப்புகள்லேயே அவர்கள் முதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஒரு சிலர் வந்து அதிகமான பிறப்புகள் எடுக்கிறது அப்படிங்கிறது. யோகா சிஸ்டமில் பார்த்து எவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் என்னால் நம்மளுடைய நூட்கள்லேருந்து கொடுக்க முடியாது பார்த்தீங்களா. திருவருளுக்கு நன்றி, எவ்வளோ அறிவு கொடுத்துருக்கு. நான் இதை பார்க்காம ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் பிஞ்சு வாட்ச் பண்ணுறது தப்பு, நிறைய படிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பிறப்புகள் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டே இருக்கு. நீ இன்னொன்று புரிஞ்சுக்கணும் மைக்கேல், இதெல்லாம் நான் சொன்னாலுமே நீ இந்த கிரகத்திற்கு வந்த உன்னுடைய ஒரு பிறப்பை கான்டினென்ட் ஆஃப் மூல பார்த்த, இன்னும் ஒரு சில தெளிவு உனக்கு கொடுக்கறதுக்காக உன்னுடைய இன்னும் முந்தைய பிறப்புகளை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வந்து அவர் பக்கத்தில் வராரு. அவர் சொல்லி வாயத்தான் மூடணுமோ இல்லையோ என்ன பண்ணிடுற மைக்கில் கிருட்டுன்னு ஒரு திருப்பி வா போகலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் அந்த இடத்துல அந்த ரிலாக்ஸேஷன் சேம்பர் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே நீ படுத்துக்கு மைக்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பழைய மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறது இப்போ பண்ண போகிறாங்க. ஸோ மைக்கிளினுடைய முந்தைய பிறப்புகள் சூப்பராக இருக்கு. நான் அந்த சாப்டர்லாம் படிச்சிட்டேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து காட்ட போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய புராணங்களோட ஒப்பிட்டு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். மனம் துவண்டு விட வேண்டாம், இதெல்லாம் உண்மைதான். நம்பாமல் மட்டும் இருக்காதீங்க, சரிங்களா. நமக்கு புரியலன்னா பரவாயில்ல, புரியறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, உதவி செய்வாங்க, ஏதோ ஒரு வகையில் உதவி வந்துடும். மனம் துவண்டோ இல்லை எதையாவது ஒன்று நினச்சிட்டு இவ்வளோதான வாழ்க்கை, என்ன எனக்கெல்லாம் ஏன்டா அந்த கஷ்டம் அப்படியெல்லாம் புலம்ப மட்டும் செய்யாதீங்க. இதுவும் கடந்துவோம், நம்மளும் முன்னேற தான் போகிறோம். முன்னேறுவதற்குண்டான வழி பார்ப்போம், அன்பு செலுத்துவோம், ஆன்ம முன்னேற்றத்தை வந்து நாடி நிற்போம், அதற்குண்டான பயிற்சி முயற்சியில் ஈடுபடுவோம், சரிங்களா. உங்களுடைய உணர்வுகளை வந்து வெறுத்து ஒதுக்காதீங்க. உணர்ந்துட்டிங்கன்னா போதும், ஒதுக்கவே வேண்டாம். உணர்ந்துட்டிங்கனாலே நீங்கள் அதனோடவே பயணித்தாலும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. வெறுத்து ஒதுக்க வேண்டாம், உணர மட்டும் செய்யுங்க, மித்தது அதுவாக நல்லபடியாக நடக்கும். ஸோ தான் இன்றைக்கு உண்டான பதிவு.
அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சி எப்படி பார்ப்போம். நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட இன்னும் நிறைய பதிவுகள் இருக்குது. ஜீசஸ் எல்லாம் அவங்க தியாவாலிருந்து அனுப்பிச்சி வச்சதால் இதே இன்னும் பெருசாக இருக்கும் போல இருக்குது. ஓகே, பார்ப்போம், அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி, வணக்கம்.